ஹலோ எவ்ரிவன், ஐம் டாக்டர் ஆதித்ய சிபி சக்கரவர்த்தி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோரிங். சரி, நிறைய பேர் ஒரு 40 வயசை தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ஹார்ட்ல ஏதாவது பிளாக் இருக்கா, ஹார்ட்ல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்கான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காக நிறைய டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் தான் இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோரிங். சரி, இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், கொரோனரி ஆர்டரின்றது உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய, உங்களை இருதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய். அந்த இரத்த குழாயில் டெபாசிட் ஆகக்கூடிய கால்சியத்துக்கு பேர் தான் கொரோனரி ஆர்டரி கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம்னா நார்மலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எலும்புலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் ஹார்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது நார்மலாக நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய இரத்த குழாயில இருக்காது. இந்த ஒரு இரத்த குழாயில ஒருவேளை கொழுப்பு கட்டியெல்லாம் நிறைய உட்கார ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே போய் இந்த கால்சியம் உட்காரும். ஸோ இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியம்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட்ல இருக்கக்கூடிய இரத்த குழாயில ஏதாவது கால்சியம், அதாவது கொழுப்பு அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோர். சரி, இதை நம்ம எப்படி பண்றது? இது என்ன மாதிரி ஒரு டெஸ்ட்? இல்லை ஏதாவது கையில் ஏதாவது ஆப்ரேஷன் மாதிரி பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை கையில் ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே இல்லை. இது பேசிக்கலி வந்து ஒரு சிடி ஸ்கேன். நிறைய பேர் நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்துருப்பீங்க. எடுக்காதவங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஒரு ட்ரே, ஒரு பெட்டு மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் படுக்கிற மாதிரி இருக்கும். உங்களை தலையை சுற்றி ஒரு சிடி ஸ்கேன் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பெரிய இன்ஜெக்ஷனோ டையோ கான்ட்ராஸ்டோ நம்ம யூஸ்வலாக கொடுக்க மாட்டோம். இது மூலமாக அதை சிட்டி கால்குலேட் பண்ணி உங்கள் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் எவ்வளவு கால்சியம் இருக்குன்ற ஒரு நம்பர் வந்துடும். சரி, இது எது கீழே இருக்கணும், எதுக்கு மேலே இருக்கணும், எது வரைக்கும் இருந்தால் நல்லது, எது வரைக்கும் இருந்தால் கெட்டது? இந்த நார்மல் வேல்யூ, அதாவது ஒரு நார்மலான ஒரு நபருக்கு, ஹெல்த்தியான ஒரு நபருக்கு இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியம்ன்றது 0வா இருக்கணும். ஜீரோவா தான் இருக்கணும், ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இதவே நம்ம 4 கேட்டகரியா பிரிச்சுக்கிறோம். நார்மல்ன்றது 0. இதுல 1லேருந்து 100 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது மைல்டுன்ற மாதிரி சொல்றோம். 100லேருந்து 400 வரைக்கும் இருந்தால் அது மாடரேட் கால்சிஃபிகேஷன் சொல்றோம். 400க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து சிவியர் கால்சிஃபிகேஷன் சொல்றோம். ஸோ இது அந்த சிடி ஸ்கேன் பண்ணி முடிக்கிறப்ப அது கம்ப்யூட்டர் அதை கால்குலேட் பண்ணி அது மைல்டா, மாடரேட்டா, சிவியரான்றதை சொல்லிடும். சரி, இது எனக்கு மைல்டோ மாடரேட்டோ சிவியரோ தெரிஞ்சு நான் என்ன பண்றது, அதனால எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 0 ஸ்கோர் வருது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ஹார்ட்ல ரத்தக்குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதை தான் வந்து அந்த 0 ஸ்கோர்ன்றது சொல்லுது. இதுவே உங்களுக்கு ஒரு 400க்கு மேல இருக்கு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க ஹார்ட்டுக்குள்ள ரத்த குழாயில வந்து ஒரு கொழுப்பு கட்டி உட்கார்ந்துருக்கு. அந்த கொழுப்பு கட்டி மேல அந்த கால்சியம் படிமம் உட்கார்ந்துருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இதுவே உங்களுக்கு 1000க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் சரி, இதெல்லாம் ரைட்டு. இப்போ யாரு இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோர் பண்ணணும்? எல்லாருமே பண்ணணுமா? ஒரு 15 வயசு 25 வயசுல நான் அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைப்படாது. யூஸ்வலா ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள், இல்ல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு டயபெட்டிஸ், ஒரு ஹைப்பர் டென்ஷன், ஒரு கொலஸ்ட்ரால், ஒரு ஸ்மோக்கிங், ஒரு ஆல்கஹால், இல்லை வந்து உங்க குடும்பத்துல உங்க முன்னாடி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கும் வந்து ரிஸ்க் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது இதை நீங்க பண்ணலாம். அடுத்த விஷயம், இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியம் பண்றதுனால ஏதாவது ஒரு இப்போ நம்ம ஆன்ஜியோகிராம்ன்ற கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது இதுல ஒரு டை ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் இந்த கொரோனரி ஆர்டரி கால்சியமுக்கு நம்ம வேற விதமான ஆன்ஜியோகிராமுக்குள்ள வித்தியாசம். இதுல வந்து நம்ம அந்த டை யூஸ் பண்ண மாட்டோம். சரி, இப்போ எனக்கு ஒரு வேளை நான் கால்சியம் பண்ணிட்டு எனக்கு 400 ஸ்கோர் வந்துருச்சு, இல்லை ஒரு 500 ஸ்கோர் வந்துருச்சு, அப்படின்னா என்ன டாக்டர் எனக்கு உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும்? எனக்கு கால்சியம் ஸ்கோர் அதிகமா இருக்கு அப்படின்னா முதல் விஷயம் வந்து லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணணும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நான் என்ன சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள், நிறைய வந்து சத்தான நட்ஸு, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறணும். அதிகமான ஆயில் ஐட்டங்கள் இருக்கக்கூடிய, அதிக ஃபேட்டாக இருக்கக்கூடிய, அதிக நட்ஸ், நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸ், இதெல்லாம் நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். மூணாவது விஷயம் என்னன்னா, வெயிட்
உடம்பு ஒரு மாதிரி வயிறு வயிறு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு, இல்லை ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்த்தியான வகைகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே நீங்க செய்யணும். ரெகுலரா வாக்கிங் போகணும். நான் சொல்லுவேன், நான் எல்லா பதிவும் சொல்றதான், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது நீங்க டெஃபினட்டா நடக்கணும். ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷமாவது மினிமம் நடக்கணும். அதுல ஒரு 2 நாளைக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். மீதி 5 நாளைக்கு வந்து ரெகுலரா ஒரு மாதிரி பிரிஸ்க் வாக்கிங் வெறுக்கு நடக்கிறது மூலமா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு இருக்கும். அடுத்த விஷயம் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில மருந்துகள் இருக்கு. யூஸ்வலா சும்மா எல்லாருக்குமே நாங்கள் எழுத மாட்டோம். குறிப்பா இந்த மருந்துகள் எழுதவா வேணாமான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் வந்து ரொம்ப பயன்பாடா இருக்கும். ஸோ ரத்த உறையாம இருக்கிறதுக்கோ இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுக்கோ மருந்துகள் நம்ம கொடுக்கணும். அடுத்து மிக முக்கியமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 2 பிரச்சனைகளை வந்து சரி கட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஒன்று வந்து சுகரு, இன்னொன்று வந்து பிபி. 3வது வந்து கொலஸ்ட்ரால். இது 3மே வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால்ன்றது வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்னா 100 கீழே இல்லை 110 கீழே எல்டிஎல்ல கொண்டு வரணும். சுகர் வந்து பிபியுமே வந்து ஒரு 130லேருந்து 80 கீழே கொண்டு வரணும். சுகர் வந்து ஹெச்பிஏ1சி 6.5 கீழே கொண்டு வரணும். இதெல்லாம் தான் நம்ம டார்கெட்ஸ். சரி, இந்த நம்பர்லாம் விடுங்க. நீங்க என்ன செய்யலாம்னா, நான் முன்னாடி சொன்ன அதே 5 விஷயம் தான். சுகருக்கும் அதுதான், பிபிக்கும் அதுதான், கொலஸ்ட்ராலுக்கு அதுதான். நீங்க இதை 3மே நீங்க பண்ணீங்கன்னா இதை 3மே நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அதுக்கான மெடிசன்ஸ், சுகருக்கான மெடிசன்ஸோ, பிபிக்கான மெடிசன்ஸோ, கொலஸ்ட்ரால்கான மெடிசன்ஸோ நீங்க எடுத்துக்கங்க. ஸோ ஃபைனலி சம்மிங் அப், கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கோர்னா என்னன்னா, ஹார்ட்ல இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நான் இன்வெசிவ் டெஸ்ட், அதாவது ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி சொல்லலாம். இதுல என்ன அதிகம், இது நார்மல் வேல்யூ என்ன 0 தான் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 400க்கு மேல இருக்குன்னா உங்களுக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடிய ரத்த குழாயில நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு, நிறைய கால்சியம் இருக்குன்றதுக்கு அர்த்தம். ஸோ அப்போ நீங்க அப்படி அதிகமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸ்ட்ரிக்டா வந்து ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, ஆல்கஹால் இருக்கக்கூடாது, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரெகுலரான பிசிக்கல் ஆக்டிவிட்டி 1/2 மணி நேரம் நடக்கணும். நல்ல ஃபுட், நம்மளுடைய சொன்ன மாதிரி நல்ல உணவுகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். இது போக வேற மெடிசன்ஸ்லாம் இருக்கு. உங்க டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சுகருக்கோ, பிபிக்கோ, கொலஸ்ட்ராலுக்கோ இல்லை அந்த இது ஹார்ட் ரத்த குழாய் உறையிறதுக்கான மாத்திரைகளோ கொடுப்பாங்க. அதையும் நீங்க எடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ரிஸ்க்ல இருக்காங்க அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில இருக்காது, சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா, உங்களோட ரிஸ்க் என்ன, உங்களுக்கு பர்சனலான ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு புது வழி இப்போ வந்திருக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.